தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் துவங்கிய பயணம் படிப்படியாக ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி போய் கொண்டிருந்தது. ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமான்னு சொல்ற மாதிரி கடைசி காலகட்டத்தில் நாங்கள் இந்த நிறைவு செய்யக்கூடிய நிகழ்ச்சி வரும்பொழுது எல்லா மாவட்டங்களையும் ஒரு மிகப்பெரிய எழுச்சி, மிகப்பெரிய உற்சாகம், மிக அதிகமான கூட்டம், மிகப்பெரிய வரவேற்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த நிகழ்ச்சி மாறிடுச்சு. அதே காலகட்டத்தில் நிறைவு நிகழ்ச்சியும் கூட அந்த மாதிரி ஒரு பெரிய உற்சாகத்தை, வளர்ச்சியை கட்சிக்கு கொடுக்கக்கூடியதா ஒரு பிரம்மாண்டமான முறையில் நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கோம். ஏன்னா இன்னைக்கு நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொள்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். 1,00,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அது 5 நாட்களுக்குள்ள, ஏன்னா எங்களுக்கு தேதி கொடுத்து 5 நாள் தான் ஆகுது, ஒரு முன்னாடியே திட்டமிட்டது கிடையாது. 5 நாட்களுக்குள்ள எந்த அளவுக்கு பிரம்மாண்டமான முறையில், எந்த அளவுக்கு அதிகமான மக்கள் வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியில் பண்ணியிருக்கோம். நிச்சயமா அவருடைய வருகைங்கிறது தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ச்சியை மற்ற கட்சிகளுக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம். உள்துறை அமைச்சர் அவர்களுடைய வருகை என்பது எப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தாலுமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டு மக்கள்கிட்டையும் சரி, மற்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள்கிட்டையும் சரி. ஆளுங்கட்சிக்கு ஒரு அச்சம், அமித்ஷாஜி தமிழ்நாட்டுக்கு வராருன்னு சொன்னா என்ன பண்ண போறாரு, எப்படி கூட்டணியை மாற்ற போறாரு, இல்லை எந்த மாதிரி பண்ண போறாரு அப்படின்ட்டு ஒரு அச்சம் வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் தொற்றிக்கொள்வது வழக்கம். இந்த முறையும் கூட அமித்ஷாஜி அவர்களுடைய வருகை என்பது இந்த விட கட்சியுடைய நிகழ்ச்சிக்காக வந்தாலும் கூட தமிழ்நாட்டில் அமித்ஷாஜி எந்த மாதிரி அரசியல் வியூகத்தை வகுக்க போறாரு, எந்த மாதிரி கூட்டணிகளை உருவாக்க போறாரு, அதற்கான பயணமா இது இருக்குமோ அப்படிங்கிற அச்சம் எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்கு. இந்த மாநிலத்தில் போய் அவர் ஒரு வியூகம் வகுத்து தேர்தல் பணியாற்றினாலும் கூட அந்த மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி ஏற்படுவது வழக்கமாக இருந்துகிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டிலையும் கூட கண்டிப்பாக 2026 ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துவதற்கான முதல் கட்ட ஒரு கூட்டமாக அந்த கூட்டம் இருக்கும். இல்லை, காவல்துறை ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாதுகாப்பு ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்கும்போது வரத்தான் செய்யும், அது வராமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா அவங்க சொல்றது எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்க முடியாது, நாங்கள் சொல்றது எல்லாத்தையும் அவங்க ஏற்றுக்க முடியாது. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரத்தான் செய்யும், அதை பேசி சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் கிடையாது.